வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்னோஃபால் ஷேடோ அப்படின்ற வேம்பையர் லவ் ஸ்டோரியோட 7வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட இதோட முடிஞ்சிருச்சு. லீ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹீரோ ஷென்னை எதுவுமே பண்ண முடியலன்னு ஹீரோ மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருப்பான். உள்ள ஜெயில சும்மா விட்டுருக்க மாட்டான். ஹீரோ ஏற்கனவே ஒரு தடவை மான்ஸ்டர்னு சொல்லியிருப்பானே, அதனால் ஹீரோக்கு சாப்பிட மனுஷனை ஒருத்தனை அடிச்சு கொண்டு போட்டிருப்பாங்க. அந்த மனுஷன் இருந்து ரத்த ஓட வந்துட்டே இருக்கும். ஹீரோக்கு வேறு ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருக்கும். அதோட தான் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜெயிலில் தான் காட்டுறாங்க. லீ சொல்லுவான், நீ தான் மனுஷன்னு சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னில, ஒரு மான்ஸ்டர்னு என்னை மிரட்டினில, சாப்பிடு, உனக்கு மனுஷ கறி தான் பிடிக்கும், அதனால தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னை பார்த்து பயந்துட்ட போல இருக்கு, தாமிரத்துலன்னா எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், அப்புறம் மனுஷன் கறியை வேற போட்டு வச்சிருக்கேன், உண்மையிலேயே நீ இந்த அளவுக்கு பயப்பட நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவை ஒரு மனுஷன்டா, மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணு, ஏன் இந்த அளவுக்கு அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன பண்றது, நீ தான் மான்ஸ்டர்னு சொன்னீங்க, அதான் அப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்லுவான். அதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க, அது நான் சீரியஸா சொல்லலை, உன்னை பயமுறுத்துறதுக்காக சொன்னேன், அதை நீ விளையாட்டா எடுத்துக்காம இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்லுவாரு, அந்த மனுஷன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லீ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ சொன்ன எல்லா வார்த்தையும் நான் சீரியஸாக தான் எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கோவந்துடும், நீ விஷயத்த தலையிடாத மட்டும் சொன்னி, அதை மட்டும் நீ என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ கூட சண்டை போடுவாங்க. அதுக்கு லீ பதிலுக்கு சொல்லுவான், என்ன பண்ணுறது, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல, உன்னை மறக்க முடியல, அதனால தான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஒம்பழுத்துட்டு இருப்பாங்க ஹீரோவை. ஹீரோக்கு அப்படியே கோவம் வந்துடும். அங்கே பார்த்தா உள்ளுக்குள்ள ரொம்ப டெம்ட் ஆக ஆரம்பிச்சிடுமா ஹீரோவுக்கு. உள்ள அந்த வயசானவர் பிளட் லீக் ஆகிட்டு இருக்க, ஒரு வேலை என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பண்ணுவார் அப்படின்னா, பக்கத்தில் போய் சாப்பிட்டுருவாரா அப்படின்னு தான் நினைப்போம். பட் என்ன பண்ணுவோம்னா, ஃபோர் எடுத்து அவர் இறந்துட்டு போயிருப்பாரு போல இருக்கு. அவர் உடம்பு மூடி விட்டுருவாரு. அப்போ ஹீரோ லீயை பிடிச்சி சத்தம் போடுவான். அவர் மனசை ஒரு நல்ல விதமாக கூட அவரை சாக விட மாட்டேன்றீல, இந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்துறீல, என்னைனா என்ன பிறவிடா, ஒரு மனுஷ பிறவியாடா, மற்றவங்கள மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் போடுவார். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த விஷயம் பண்ணுறியோ பண்ணு, நானும் வெயிட் பண்ணி பார்க்க தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கோவமாக போய் அங்கே உட்காந்துருப்பாரு. அடுத்து ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நேற்று வீட்டில் கேள்விப்பட்டிருப்பாங்களே ஷென்னை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் சித்துவை பார்த்து சொல்லலான்ற மாதிரி உள்ளே போவாங்க. ஆனால் டாக்டர் சித்து கிட்ட அப்போ தான் அவங்க நர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு, ரொம்ப ஹெவியாக பிளட் லாஸ் ஆகிருக்கு, நீங்கள் அவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க, ஷென்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாது, நல்லா பத்திரமா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு நான் சொல்கிறது புரியல, அவன் பாவம் காப்பாற்று, ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் சித்து சொல்லியிருப்பான், அவனுக்கு உண்மையிலே நம்ம ஹெல்ப்லாம் தேவைப்படாது, அவனுக்கு தேவையில்ல ரத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கே போயிடுவான் அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிடுவான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை நம்மளால் காப்பாற்ற முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ லீ போலீஸ் ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருப்பான், நான் ரிப்போர்ட்டர்ஸ் தான் வர சொல்லியிருக்கேன், ஹீரோ எவ்வளோ நேரம் தான் அவளோட கண்ட்ரோல்லாம் இழந்துட்டு இருக்கா, இறக்காமல் இருக்கான்னு பார்க்கலாம், அவன் கண்ட்ரோல் அவன் மீறும்போது ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோட்டோ எடுத்து அதை ப்ரெஸ்க்கு போடணும், அதுக்காக வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வயசானவர் வேற எழுதிட்டு இறந்துருவார்ல, உடனே ஷேன் என்ன பண்ணுவான்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான், இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அடுத்து நேராக ஹீரோயின் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்பா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, அவங்களோட 18வது ஒய்ஃபோட அவர் வெளியே கிளம்பிட்டு இருப்பாரு. என்னமா இங்கே திடீர்னு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்கப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா உங்கள் அம்மா ஓடி போயிட்டதுக்கப்புறம் இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா, ஏதாவது காசு விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லை இல்லை, நீங்கள் ஷென்னுக்கு பதிலாக எனக்கு காப்பாற்றணும், அவர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்ற, சரி நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுவாங்க. ஷென்னுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த போலீஸ் சீஃப் இருப்பார்ல, அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, என்னோட பர்சனல் டாக்டர் வந்து இருப்பாங்க, அவர் பேர் டாக்டர் சித்து, அவரை வர சொல்லுங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் லீ என்ன பண்ணுவாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் போலீஸ் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. ஏன்டா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் தானே பதில் சொல்லணும், நீ ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து லீயோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, வெளியில இந்த மாதிரி வந்து ஷென்னோட பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனை மறியல் பண்ணி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஷென்னை வெளியே விட சொல்லி, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. போலீஸும் சொல்லுவாங்க, 24 மணி நேரம் ஆச்சு இவனை கைது பண்ணி, நீ இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் சொல்லுவான், ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நேராக வெளியில போவான். வெளியில போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து கதை திறந்துட சொல்லிட்டு அங்கே நியூஸ் பேப்பர் கம்பெனிலேருந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்களே, போராட்டம் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க மேலே அடிக்க ஆரம்பிப்பான். உடனே பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, திருப்பி இவனை அடிக்க ஆரம்பிக்கும் போது போலீஸும் சேர்ந்து இது பெரிய கலவரம் மாதிரி மாற்றி விட்டு அவங்களையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவாங்க. இங்கே ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, எப்படியாவது நீங்கள் ஷென்னுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்க, என்னாலலாம் பண்ண முடியாதுமா, வேணா உனக்கு காசு தரேன், நீயும் கூட வரணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீங்கள் பண்ணணும், இல்லாட்டி உங்களை ஊருக்கு போட மாட்டேன். ஹீரோயின் ரொம்ப கையை பிடிச்சி அடம்பிடிக்கும் போது வேற வழி இல்லாமல் அவங்க அப்பாவும் போய் அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம இதில் அரெஸ்ட் பண்ணலை, பக்கத்து சிட்டில தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு காரணம் லீ அப்படின்றவன் கூட சண்டை போல இருக்கு, அதனாலதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, நீ இந்த விஷயத்த தலையிடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் ரிசீவர் வந்து இங்கே பக்கத்துலேயே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நீ கேட்டீங்களம்மா, இதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ண முடியும், எனக்கு வேற வழியே இல்லை, என்னை விடுமா, நான் போகணும், வெளியில வந்து பண்ணி அடிக்குது, உன் குட்டி தம்பி தானே, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நான் அதெல்லாம் கிளம்பி போறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனால் ஹீரோயின் விடவே மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா, இல்லைப்பா எனக்கு நேரம் ஆச்சு, நான் போறேன்ற மாதிரி போவார். போனவர் திரும்பி வந்துட்டு, இந்தம்மா இந்த பணத்தை வச்சுக்கோ, எப்படியாவது வந்து நல்லபடியாக இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். ஹீரோயின் ரொம்ப வருத்தமாக போயிடும். அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் டாக்டர் சித்து என்ன பண்ணுவான், அவனும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க அப்பாவும் சரி ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ எப்படிதான் காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஞாபகம் வரும், டாக்டர் சித்து சொல்லியிருப்பான், அவனுக்கு இப்போ எதுவுமே ஹெல்ப்னா தேவையில்லை, அவனுக்கு ரத்தம் தான் தேவைன்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ நம்ம ரத்தத்துக்கு எங்கே தான் போகிறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து டாக்டர் சித்துவை தான் காட்டுவாங்க. இப்போ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதனால நேராக எங்கே போயிருக்காரு அப்படின்னா ஜின்னை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜின் கிட்ட கேட்பாங்க. ஜின் சொல்லுவாங்க, நான் சொன்னால் லீ வந்து கேட்க மாட்டான், நீ என்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அவன் பேஷண்ட்டு, இல்லாட்டி உயிரோடு இருக்க மாட்டான், என்னை உள்ளுக்குள்ளே மட்டும் கூட்டிகிட்டு போ, வேறு எதுவும் நீ பண்ண வேணாம், நான் உனக்கு உடம்பு பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஜின் சொல்லுவாங்க, அவன் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட இல்லை, சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகினா அவன் என் பேச்செல்லாம் கேட்க மாட்டான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த நியூஸ் பேப்பரில் இருந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பத்திரிக்கைக்காரங்க எல்லாத்தையும் பொய்யா கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்களே, அவங்கள கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க, ஷென்னை விடுங்கன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணதுக்கு. அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு இங்கிட்டு டாக்டர் சித்துவை தான் கட்டுறாங்க. ஒரு வழியாக வந்து ஜின் பொண்ணு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க போகிறதுக்கு. ஆனால் டாக்டர் சித்துவும் ஜின் பொண்ணும் என்ன பண்ணுறாங்க, கார்லேருந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு சைக்கிள் ட்ரெஸ்ஸா பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. நேராக ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா டாக்டர் சித்துவும் ஜின்னும் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா, ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்து நேராக வந்து உள்ளே போவாங்க. உள்ளே போனால் லீ இருப்பாங்களா, ஜின்னை பார்த்துட்டு நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்லை உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே டாக்டர் சீத்து அதுக்குள்ளேயும் போய் ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு ஏண்டி அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே வந்து லீ கிட்ட வந்து கேட்பாங்க, நீ அவனை விடு, அவனுக்கு ஹெல்ப் தான் வந்தேன்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு லீ சொல்லிடும், உனக்கு தெரியுமா அவனால தான் நான் இன்னைக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு போனேன் நான் எப்படி இருக்கேன்னு, என்னை அந்த நிலைமைக்கு அடிச்சு ஆளாக்குனதும் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க.
அப்படியான்னு சொல்லி இவனுக்கு ஷாக்காக இருக்கும். இது வரைக்கும் ஜின் பொண்ணுக்கு தெரியாதுல்ல. உடனே பிடிச்சி டாக்டர் சித்துவை காத்த ஆரம்பிச்சிருவாங்க. லீவ் பிடிச்சி என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அந்த ஜின் பொண்ணை ரொம்ப திட்டி விட்ருவான். நீ இதுக்கு தான் தேவையில்லாத விஷயத்து தலையிடாத, உனக்கு என்ன வேலையோ அதை பாரு, நீ இங்கேருந்து போகும்போதில்ல அப்படின்ற மாதிரி ஹெவியாக திட்டி விட்டுருவான். இந்த கோவத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜின் பொண்ணு டாக்டர் சித்து மேலே காட்டிட்டு போவாங்க. நல்லா பேசிட்டு இருந்தவே உன்னாலதான் என்னை திட்டான் பாரு, நீ அவன் அடிச்சுட்டு இவனை இப்படி கூட்டிட்டு வந்து என்னை மாட்டி விட்டில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கோச்சிட்டு போவாங்க. அப்பன்னு பார்த்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் இருப்பார்ல, போலீஸ் சீஃப்னு, அவருக்கு வந்து நம்ம கமிஷனர் வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணி சொல்லுவாங்க, எதுக்கு வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து அவரை பெரிய இடம் விட்டுருங்க, தேவையில்லாமல் இந்த விஷயத்த பெருசாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு சரிட்டு சரிங்க சார் நாங்கள் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. லீ என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே இங்கேருந்து அவனை அரெஸ்ட் வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது, யாரும் கூட்டிகிட்டு போகவும் கூடாது, இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ வந்து அரெஸ்ட் பண்ணோம்னா வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இறங்குவாங்க. இறங்கினவங்ககிட்ட கேட்டில் இருக்க போலீஸ் கேட்பாங்க, எதுக்கும் வந்திருக்கீங்க கேட்கும்போது, நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா, சரி உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. உள்ள ஹீரோயின் வரவொடனே லீ பார்த்துட்டு, நீங்க என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்க லீ அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னாச்சு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி லீ கேட்பாங்களா. அது ஹீரோயின் வந்து நான் ஷென் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ நல்லா தானம்மா சொல்கிற, ஷென் மேலே உண்மையிலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அங்கிள் ஷென் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அழகாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நீங்கள் என்னை பார்த்தீங்களா நைட்டு, அன்னைக்கு ஷென் தான் என்னை காயப்படுத்திட்டான், அவனால் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ உங்கள் அம்மா தானம்மா காயப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பொய் சொன்னேன் அங்கிள், அன்னைக்கு ஆக்சுவலாக என்னன்னா ஷென் தான் என்னை கஷ்டப்படுத்தினாங்க, ரொம்ப காயப்படுத்தினாங்க, எனக்கு வேற வழி இல்லாமல் பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே லீ வந்து பார்த்தீங்களா, வந்து ஒரு கண்ணு தெரியாத பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்திருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே சொல்லிட்டு, நீவாமா நீ வந்து கேஸ் கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போலீஸ் இது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து இவன் தான் உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்பாங்களா. நான் வந்து வேணா ஃபேஸை டச் பண்ணேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவேன், ஆனால் வாய்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அங்கேருந்து கத்துவாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வீட்டுக்கு போ, தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்ற மாதிரி மிலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேர் சொல்லி கத்திட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. நான் வேணா போய் செக் பண்ணி பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ லீ வந்து கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் விடுவான். வெளியில ரிப்போர்ட்டர்ஸ்னு அப்பதான் உள்ள வருவாங்க, ஷென்னை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. லீ பக்கத்தில் கூட்டு போய் ஹீரோயின் வந்து விடுவான். நீ போய் செக் பண்ணி பாரு, இவன் தானே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷென் வந்து பக்கத்தில் வந்து ஹீரோயின், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் போக மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஷென் வந்து முறைச்சு பார்ப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவோட கண்ணத்தை தொட்டு பார்ப்பாங்க, ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் வர சத்தெல்லாம் ஹீரோயின் காதில் கேட்கும்ல. லீ போய் சொல்லிட்டு இருப்பான், ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்த ஷென் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான், அவன் என்ன மனுஷனே கிடையாது, அதுவும் கண்ணு தெரியாத பொண்ணுக்கிட்ட நீங்கள் இதுக்கு தான் நியாயம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவங்க பேசிட்டு ரிப்போர்ட்டர் வந்து ஃபோட்டோ ஷென் எடுக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஷென்னுக்கு வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு திரும்பி பார்க்கும்போது தான் லீக்கு தெரியும் ஹீரோயின் வந்து இப்படி ஷென்னை வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஷென்னுக்கு வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து கண்ணு தெரிய ஸ்டார்ட் பண்ணிடும் கொஞ்ச நேரத்துக்கு. என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு லீ வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நான் செக் பண்ணி இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்னை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்ற மாதிரி லீ கேட்பான். நான் ஒன்றும் ஏமாத்தனா பார்க்கல, உண்மையே தான் சொல்கிறேன், இவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்தா ஆர்மி ஹெட் என்ன பண்ணுவார் அப்படின்னா உள்ளே வருவார்.
உள்ள வந்துட்டு சாரி சாரி என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்துக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஷென் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷென்னும் லாக்அப்ல இருந்து உள்ள திறந்து விடுவாங்க, வெளியில வந்து நிப்பாரு. இவன் வந்து தெரியாம என்னோட சபார்டினேட் தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒன்றும் முதல் தடவை இல்லையே, அன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு என்னை கொலை பண்ண பார்த்தா, இது வந்து 2வது தடவை அப்படின்ற மாதிரி சொல்லி ஷென் சொல்லுவாரா. இனிமேல் நடக்காம பார்த்துக்குவே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ, இனிமேல் வேற நடக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இல்லை இல்லை, நீ எப்பயுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப ஷென் அப்ப வந்து என்ன பண்ணுவாரா, அந்த ஆர்மி ஹெட் லீயை போட்டு அடிச்சுட்டு சாரி கேளுடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவனும் சாரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் யாரும் உன்னை அடிச்சுட்டு போறா, நீ இந்த விஷயத்த தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுருவாரு. அப்புறம் வந்து ப்ரெஸ் முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து எப்படி வேணாலும் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம், நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனே அழைச்சி கேட்பான், நான் என்ன வேணா கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு இருப்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்மி ஹெட் அங்க நிறுத்துப்பாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இவரை கண்டுக்க மாட்டான், அப்புறமே டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அங்க பக்கத்துல வந்துட்டு அவங்க தோல் மேல சாய்ச்சி வச்சுட்டு இருந்து வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்காரங்க முன்னாடி கூட்டிட்டு போவாங்க. இது இந்த வீடியோவை பத்திரிக்காரங்க எல்லாமே போட்டோ எடுத்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்படி போன பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஆர்மி ஹெட் ஹீலி வந்து சப்புன்னு அடிச்சு போடுவாரு. அடிச்சு போட்டு, நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற, ஒருத்தனை உரு தெரியாம முடினா முடிக்க தெரியாதா, இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்க, அவன் கூடயே இருப்பானா, இது வரைக்கும் அவனால ஒன்னால எதுவுமே பண்ண முடியல, ஒரு சின்ன காயம் கூட அவன் மேல ஏற்படல, நீ என்னதான் பண்ண போறியோ தெரியல, உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுவாரு. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப கோபமா இருக்கும். அப்ப போகும்போது சொல்லிட்டு போயிருப்பாரு, அதை வேற நினைச்சு பாக்குறாங்க. அங்கிருந்து போயிடுவாரு. நெக்ஸ்ட் வந்து ஆபீஸ் தான் காட்டுறாங்க. ஆர்மி ஹெட்டோட ஆபீஸ்ல வந்து சொல்லுவாரு, லீயை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. ஒரு வேலையை நீ உருப்படியா பண்ணலையில அடுத்த வாரத்துல ஃபேமிலி வந்து நம்மளோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க, அவங்க நல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் வராங்கன்னு கேட்கும்போது ஃபேமிலியோட பொண்ணு தான், 32வது ஜென்ரேஷனோட லீடர் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு, உன்னோட வேலை என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கூடயே இருந்துட்டு அவங்களுக்கு சுத்தி கட்டுறது அவனோட வேலை, வேற எந்த வேலையும் பார்க்காத, கொஞ்ச நாளைக்கு இந்த ஷென் டாபிக் ஒதுக்கி வை அப்படின்ற மாதிரி வந்து ஆர்மி ஹெட் அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அடுத்து ஷென் தான் கேட்குறாரு, ஷென் வீட்டில் தான் காட்டுறாங்க. உனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுவா, டாக்டர் சித்து சொன்னாரு உங்களுக்கு ரத்தம் தான் தேவைன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் வந்து லாக்அப் வந்தேன், ரிப்போர்ட்டர்கிட்ட நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால உன்னோட ரத்தத்தையும் யூஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, வேற என்ன பண்ண சொல்றீங்க, வேற ரத்தத்துக்கு நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி பேச, சரி நல்லதுதான் நீ சொன்னது விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து மயக்கம் வந்துடும். மயக்கம் வரும்போது சொல்லுவாரு, நான் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீ வந்து என்னை காப்பாத்திட்டீல, அப்பயே எனக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிட்டேன், இதுக்கு மேல என் உடம்பு வந்து ரொம்ப சக்தி இல்ல, ஒரு 3 நாள் வரைக்கும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், நீ ஒண்ணு பண்ணு, டாக்டர் சித்துவை காலையில வர சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு சர்வெண்டோட கண்ட்ரோல்னா உங்ககிட்ட வாங்கிக்க, எனக்கு தெரியும் நீ என்னை விட இந்த வீட்டை வந்து நல்லா மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீ பத்திரமா இந்த வீட்டை பார்த்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஹீரோ மயக்கம் போட்டு விழுகவும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இவரு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, நம்ம எப்படி இவரை காப்பாற்ற போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு இது பண்ணுவாங்க. ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல தட்டி விட்டு இவங்களுக்கு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் தட்டி தள்ளாடி எழுந்திரிச்சு ஹீரோ வந்து மடியில போட்டு வச்சு அழுதுட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹீரோ கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. அடுத்து இங்க ஜின் வீட்டை தான் காட்டுவாங்க. ஜின் வீட்டுக்கு வெளியில நம்ம டி வந்து ஃபீல் பண்ணி அங்க இங்கே நடந்துட்டு இருப்பாரு. காலையில வந்து ஜின்னை வந்து திட்டாருல, ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாருன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. உள்ள ஜின் கிட்ட டாக்டர் சித்து சொல்லுவாரு, சாரி எனக்கு இது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்னையும் பிரிக்கணும் முடிவு பண்ணிட்டீல, அவ இனிமேல் எப்படி என் மூச்சுல முடிப்பான், எவ்வளவு ஹார்ஷா பேசினான் தெரியுமா, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை யூஸ் பண்ணிக்க பாத்துக்கிட்ட, உண்மையா லவ் பண்ணாதான் உனக்கு இதோட வழி தெரியும் அப்படின்ற மாதிரி பிடிச்சு திட்டி சித்து வந்து வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க உள்ள உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. லீ வந்து வெளியே வந்து அந்த ஜின் பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் சித்து வீட்டு வாசல்லே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி உடம்பு முடியாம போயிடுச்சுல ஷென்னுக்கு, ஹீரோயின்ட்ட வேற பொறுப்பு கொடுத்துட்டு மயக்கம் போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்மளால கண்ணு தெரிஞ்ச நேரம் அவர் பார்த்துருக்கலாமே, நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்களும் அழுதுட்டு இருப்பாங்க.
இப்படி 3 பேருமே ஒருத்தர் நடிச்சு இன்னொருத்தவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறதோட தான் இந்த எபிசோடு வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.